அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அப்போ 7ஆம் அதிபதி புதன் அவர் போய் என்ன ஆகிறாரு, மூலத்தில் ஒரு டிகிரியில் கண்டாந்த டிகிரியில் இருக்கிறார். கண்டாந்த டிகிரியில். அப்போ நான் என்ன சொல்கிறேன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி அல்லது சுண்ணத் நடந்திருக்குதுன்னு சொன்னேன், இருக்கும்னு சொல்ல, இருக்குதுன்னு சொன்னேன். சார்னோ என்ன பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமா? சுண்ணத்து வரைக்கும் போயாச்சுல்ல. அப்போ என்ன அன்றாயிரியா அறிவு அவுத்து பாட்டான்டா ஜோ எடுத்து மாதிரி நீங்கள் நினைப்பீங்களா? நீ நினைப்பீங்களா இல்லை மாட்டீங்களா? உண்மை இருக்குது. ஆனால் இது நான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா? இந்த ஜாதகர் தெரியுமா? நீங்கள் எதாவது முன்னாடிட்டு பார்த்துருக்கீங்களா? இவர் பேர் கூட எனக்கு என்னென்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தான் இந்த ஊரில் இப்படி ஒரு ஆளை சந்திக்கிறேன். நான் இந்த ஊருக்கு தான் நிறைய டைம் வந்திருக்கிறேன். இது வேறு விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊரில் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இது இல்லை, இது முன்னாடி இப்போ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இரும்பு வியாபாரம் பண்ணப்போ நிறைய இங்கே ஒருத்தர் இருந்த நிறைய லோடிங் ஏற்றிட்டு இருந்தோம். அது பரமத்தி வேலூரே நமக்கு ரொம்ப, இந்த தமிழ்நாடு பற்ற இவங்கெல்லாம் நம்ம கிளைண்ட்டு தான். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு இங்கே வந்து நான் கும்பிட்டுடும், உடனே டக்குன்னு ஏற்ற மாதிரி வந்துட்டேன். அப்புறம் எதிர்த்த மாதிரி ஆஞ்சநேயர் இது பஞ்சமுக விநாயகர் வச்சுருக்கிறார். அற்புதமாக இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது, தெய்வீகமாக. இந்த இடம் தெய்வீகமாக இருக்குது. அப்போ 8ஆம் இடம் இவருடைய ஆயுள். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அதுவும் போய் சனியோடு சேருது. இங்கே தான் இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் சனியோடு சேரும்போது மீனலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் சனியோடு சேர்ந்து 12ல் இருக்கார். அப்போ தான் இந்த 8ஆம் இடம் என்ன ஆகுது, அந்த சுண்ணத்துங்கிற வாய்ப்பு, அந்த அழுக்கு சேருது, அது வெட்டப்படுது. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம், பிஸ்டுலா, மூலம், இந்த விஷயங்களும் இந்த பையனுக்கு நடக்கும். எஸ்ஆர்னோ நடக்கும். 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது தன் தந்தை. 9ஆம் அதிபதி வக்கரம். தந்தை பிடிவாதக்காரர். தந்தை பிடிவாதக்காரர் கடகத்தில் இருக்கிறார். பிடிவாதம் இருக்குது. தன் குழந்தைக்காக விட்டு கொடுக்கக்கூடிய குணமும் இருந்திருக்கும். தந்தையே வக்கரமாக இருக்கிறார். தந்தையே வக்கரமாக இருக்கிறார். அப்போ இவங்க வீட்டில் அல்லது இவங்க கூட பிறந்ததில்லை யாரோ ஒருத்தருக்கு மன வாழ்க்கை அவுட்டுன்னு அர்த்தம். எஸ்ஆர்னோ என்னங்க, சிறப்பில்லை. அப்படி ஒரு அமைப்பு. அதே வக்கரமாய் நேர் 7 குறியும்பு 8ல். அதனால் அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கே என்னாக மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 5ல் நின்று 6ல் சூரியன் புதன். அப்போ இவருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்கினா சீக்கிரம் கட்ட முடியாது. நகையெல்லாம் அடமானத்தில் கவர்மெண்ட் வங்கியில், கனரா பேங்க்லேயோ, ஸ்டேட் பேங்க்லேயோ, கூட்டுறவு பேங்க்லேயோ இருக்கும். ஸ்டேட் பேங்க், ஏன்னா சூரியன் புதன் அதுக்கு 6ல் இருக்குது. 9ஆம் அதிபதி நின்றதற்கு 6ல் சூரியன் புதன் இருக்கிறது. ஏனென்றால் 9ஆம் அதிபதியான செவ்வாய் கடகத்தில் நிற்கிறார். அதற்கு 3லே கேது இருக்கிறது. கடங்காரன் கேது கொண்டு போய் கழட்டி வச்சிருக்கிறாரு. அது ஏன் இந்த 3 வங்கியை சொல்கிறேன்னா, இந்த சூரியன் புதன் கூட்டுறவு வங்கியோ அல்லது ஸ்டேட் வங்கியோ கனரா பேங்கோ, இந்த 3 தான். இந்த 3 தான் வங்கி வரைக்கும் சொல்லியாச்சா? எஸ்ஆர்னோ இப்போ பலன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக? நட்சத்திரங்கள் வேலை செய்தான்னு உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். இருக்குது தானே சார்? நட்சத்திரம் இந்த தாரபலம்லாம் சொல்கிறாங்க. அப்போ தாரபலம், ஸோ 2வது நட்சத்திரம் இயக்குனா நடக்குது. இந்த 2வது நட்சத்திரம் இயக்கி நம்ம நிறைய வெற்றி பெற்றிருக்கோம். அதுதான் உண்மை. உங்களுக்கு தொழிலே நல்லா இல்லை. என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒரு நட்சத்திரம் எப்படி இயங்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதேனும் ஒரு கிரகம் போய் உட்காரும். ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தா அது வலிமையாக வேலை செய்யுது. நட்சத்திரம் வலிமையாக வேலை செய்யுது. தாரபலம் அடுத்தடுத்தது போனால் அந்த சந்திரனுக்கு உண்டான அந்த 2 நாள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சந்திரனுக்கு உண்டான 2 நாள் தான். ஆனால் ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டா அந்த சாரத்தினுடைய காரகங்கள் அனைத்தும் அந்த கிரகங்கள் வழியாக அப்படியே வெளியில் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நான் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நட்சத்திரங்களில் 7வது நட்சத்திரம் வதைத்தாரை, 22வது நட்சத்திரம் வைநாசிகம். இதுதானுங்க.
இதை பார்க்கணும். நீங்கள் எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இந்த 7வது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த 22வது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இது என்ன செஞ்சுருக்குன்னு நீங்கள் தெரியுங்களா? ஒரு உதாரணம் வேணுமா உங்களுக்கு? உதாரணம் வேணுமா? இப்போது கர்ணன் பூரட்டாதிங்க, கிருஷ்ணர் ரோகிணிங்க. பூரட்டாதியிலேருந்து ரோகிணி என்ன எத்தனாவது நட்சத்திரம்ங்க? இது எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதையே மாத்திரம் பாருங்க, அதையே மாத்திரேன். ரோகிணி கிருஷ்ணருங்க. ரோகிணி இது 7வது நட்சத்திரம். நீங்கள் பூரட்டாதியிலேருந்து என்னீங்கன்னா பூரட்டாதி, உத்தட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி 7வது நட்சத்திரம். ரோகிணியிலிருந்து மகம் என்னங்க? ரோகிணி, மிருகசீசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 7வது நட்சத்திரமா? மகத்தில் பிறந்தவர் யாருங்க? அர்ஜுனன். அர்ஜுனன் எழுதுங்க. இவருனால இவனுக்கு என்னாச்சு? போட்டு என்ன பண்ணாரு? எர்ரா அம்ப உர்ராவனை எதிர்த்த மாதிரி தாத்தன் நிற்கிறான், எதிர்த்த மாதிரி குருநாதர் நிற்கிறாரு, இவ சித்தப்பன் நிற்கிறான், பெரியப்பன் நிற்கிறான். நான் சொல்கிறது கேள்ற, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு யுத்தத்தையே நடத்தி முடிச்சிட்டாரு 7வது நட்சத்திரக்காரனை வச்சுக்கிட்டு. அவரை துணை கொள்கிறார். அப்போ இந்த அர்ஜுனனுக்கு மகம் பூரம், உத்திரம், அஸ்தம் 4வது 22வது நட்சத்திரம் வைநாசிகம். யார்? கிருஷ்ணன். 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் கிருஷ்ணன். அப்போ இவங்க 2 பேரும் கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணாங்க? சார் இல்லை சார், 10 மாட மாளிகை கட்டினாங்களா, இல்லை 10 ஊரை டெவலப் பண்ணாங்களா, இல்லை நம்ம ஐயா மாதிரி ஒரு 100 ஜோதிடரை உருவாக்கி விட்டாங்களா? எஸ்ஆர்னோ? எல்லாம் 2 பேரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் அழிச்சு தள்ளிட்டாங்க. அழிச்சு பதவியும் வைநாசியும் வேலை செய்தா இல்லையா? நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படியே இது போதனை கொடுத்தாரு, விஸ்வரூபம் காமிச்சாருன்னு சும்மா சொல்கிறான். என்னோட காரியத்துக்காக நான் செஞ்ச வேலை இது. கர்ணன்லேருந்து கிருஷ்ணன், கர்ணனையும் கொண்டது யார்? கிருஷ்ணன் தான். அப்போ கிருஷ்ணர் நின்ற இடத்துக்கு அர்ஜுனன், அவன் 7வது நட்சத்திரம். அர்ஜுனனுக்கு 22வது நட்சத்திரம் வேலை செஞ்சுதா இல்லையா? அதை விட ஒன்று பாருங்கள், நீங்களாம் திருமணபுரத்தில் சேர்த்துறீங்களே, 7வது நட்சத்திரம் பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்குதுன்னு. சீதாதேவி மகம், ராமர் புனர்பூசம், மகேந்திரபுரத்தை இருக்குது. ஆமாம், 2 குழந்தை இருக்குது இல்லைன்னு யார் சொன்னால்? வதைத்தாரு 7வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம். அது 7வது நட்சத்திரம் தான். 7, 16, 25 இது எல்லாமே பிரச்சனைக்குரிய வதை தாரை தான். இவ்வளவு ஏக பத்தினி விரதரார ராமர் பொண்டாட்டி என்ன பண்ணார்? நம்ம செய்வோமா? நாங்கள் ஏக பத்தினி விரதம் இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் செய்வோமா? பொண்டாட்டி போய் இல்லை நீ அவன் சொல்கிறான், நீ போய் தீயில் இறங்கு சொல்லுவோமா? நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன், உங்களை தீயில் இறக்கிடுவோம். உங்களை தீயில் இறக்கிடுவாங்க சார். எல்லா யோகங்களும் நிறைந்த ஜாதகம் யாருது? ராமருது. அப்புறம் ஏன் வைநாசி இது 7வது நட்சத்திரம் வதைதாரையை அன்னைக்கு சேர்த்துருக்குறாங்களே, என்ன அர்த்தம்? அப்போ ஜோதிடத்தில் ஏதேனும் கருத்து பிரச்சனை இருந்திருக்குதா? அப்போ ஜோதிடத்தில் யாரேனும் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கிறாங்களா? யாராவது நம்ம ரிஷிகள் குறைவா? அப்படி இல்லைங்க, அப்படி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். அதனால தான் இந்த குருச்சந்திர யோகம்னா எனக்கு சிரிப்பு வந்துடும். ராமர் ஜாதகத்தில் லக்கணத்தில் குருச்சந்திர யோகம் இருக்குது. என்ன வாழ்ந்தார்? பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், புல்ல ஒரு பக்கம் இருக்குது. ஒருத்தர் குருச்சந்திர ஜோதிட நிலையம்னே வச்சிருக்கிறார். குருச்சந்திர யோகம் ஜோதிட நிலையம்.
அப்போ என்ன பிரச்சனையாச்சு? அங்கே ஒன்றும் வேலை செய்யாது. குருச்சந்திரன் எங்கே சேர்ந்துருக்குதோ அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை, அந்த பாவத்தில் ஒரு நிம்மதி இல்லை. அவருக்காகவே என்னத்தை பண்ணிக்கிட்டாரு, என்ன பண்ணிக்கிட்டார் ராமர்? சார் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தானே இருந்தார். பெரிய யோகம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, உண்டா இல்லையா? எஸ்ஆர்னோ? ஸோ நட்சத்திரங்கள் கட்டாயம் வேலை செய்கிறது. நட்சத்திரங்கள் நீங்கள் தொழில் உங்களுக்கு செய்ய முடியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி, இப்போ இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் இல்லைங்களா, இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நான் இங்கே வந்தோடனே நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். பட்டு உங்களோட பிரசன்னத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி இப்படி ஓடிட்டேன். அது உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை விளைவிச்சிருக்கா? நன்மையா? அப்போ இனிமேட்டு சும்மா குழப்பிக்குவீங்களா? அதை போடு, இதை போடு, அப்படி போடு, இப்படி போடு. இந்த குழப்பம் வேண்டியது இல்லை. குழப்பமே தேவையில்லாமல் ஒரு எளிய முறையை ₹1 கூட பணம் வாங்காமல் நீங்கள் சொல்லி கொடுத்தாச்சு இல்லை. இந்த வகுப்பு படிக்கணும்னா ₹3000 நம்மகிட்ட. அப்போ இன்றைக்கி வந்திருக்கிற இத்தனை பேரும் அல்லது கேட்டுட்ருக்கிற வீடியோவை பார்த்துட்டு இத்தனை பேர்த்துக்கு இது இன்றைக்கி ஃப்ரீயாக தானே கிடச்சிருக்குது. ஸோ வந்ததுக்கு ஏதேனும் நம்மளால் முடிஞ்சது. இப்போ நம்ம இன்றைக்கி அங்கே இருந்தோம்னா 10-20 ஜாதகம் பார்ப்போம், அவ்வளோதான் பார்க்க முடியும். எல்லாம் 1000 பார்க்குறேங்கிறாங்க, எனக்கு அப்படி தெரியல. 10-25 பார்ப்போம். எவ்வளோ நமக்கு ஒரு பெரிய தொகை இருந்திருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, சேவையும் ஒரு நோக்கமாக இருக்கணும். சேவையும் ஒரு நோக்கம் இருக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நீங்கள் எனக்கு தொழிலில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா உங்கள் 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ பார்த்துக்குங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தினுடைய காரகங்களை நீங்கள் இயக்குங்க. 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தோட காரகங்களை இயக்குங்க. இயக்குனீங்கன்னா கட்டாயம் என்னாகும், ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மகர லக்னம் 10ல் சுக்கிரன் இருக்குது. 10ல் சுக்கிரன் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சுவாதி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஒரு தொழில் பண்ணுறாரு, சரியாக வரமாட்டேங்குது. 10ல் தான் சுக்கிரன் இருக்குது. எல்லா ஜோதிடரும் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, நல்ல டைம் ஓடுது, நீங்கள் தொழில் செய்யலான்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் இவர் தொழிலில் என்ன பண்ண முடியல. இவர் கட்டடம் கட்டுற கான்ட்ராக்டராக இருக்கார், என்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒன்றும் ஜெயிக்க முடியல, ஒன்றும் ஜெயிக்கவே முடியல. இப்போ இதுக்கு அடுத்த நட்சத்திரம் இப்போ ரொம்ப சிரமம்னா நம்ம அதுக்கு நேர் 7 பார்க்கணும். நேர் 7 சுக்கிரன் 10ஆம் அதிபதிக்கு நேர் 7 செவ்வாயை பார்க்கணும். அதுதான் நிவர்த்தி ஸ்தானம்னு பேர். அதுதான் நிவர்த்தி ஸ்தானம்னு பேர். அந்த நிவர்த்தி ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நிவர்த்தி ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அவருக்கு பரிகாரம் வேலை செய்யாது. இப்போ மகர லக்னத்துக்கு 10ல் போய் துலாத்தில் சுக்கிரன் வச்சிட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு நேர் 7 செவ்வாய் தான் நிவர்த்தி. அது போய் நீசமாக அஸ்தமனமாக இருந்தால் பரிகாரம் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். பரிகாரம் வேலை செய்யாது. இல்லை சார் இதை மீறி ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு உபாயம், அது வேணுமா? அடுத்த நட்சத்திரம் என்னங்க? விசாகம். விசாகம்னா என்ன? குருவா? சரி, விசாகத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். விசாகம் சட்டி, பானை, கூடம் உடையிறது, தோரணம், இதெல்லாம் தானே, இதெல்லாம் தானே. இதுதான் விசாகம். சக்கரம் அடிப்படையாக ஒரு 4-5 விஷயத்தை சொல்கிறேன். எல்லாத்தையும் சொன்னால் அன்றைக்கி வகுப்பெடுத்து மாதிரி ஆகி போயிடும். அது ஒரு சக்கரம், குயவன் சக்கரம், சட்டி, பானை. அதுக்கு உண்டான சித்தர் யார் தெரியுங்களா? குதம்பை சித்தர். இந்த விசாக நட்சத்திரம் சட்டிப்பானை தானா அப்படி உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குதில்ல. அவர் பாடின பாட்டு என்ன தெரியுங்களா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. இது குதம்பை சித்தரோட பாட்டு. இது யார் பாட்டு?
அந்த விசாகத்துக்கு குரு யார்? அந்த விசாக நட்சத்திரத்துக்குமான சித்தர் யாருன்னா குதம்பி சித்தர் தான். அவர் எடுத்தோன்னே ஏன் கோளையை சொல்கிறாரு, தோண்டியை சொல்கிறாரு, குயவனை சொல்கிறாரு? நட்சத்திரத்தை இயக்குறாருங்க, நட்சத்திரத்தை இயக்குறாரு. இப்போ நாம் சொல்கிறோம், சார் ஒரு 10 ஃப்ளாஸ்க் வாங்கிக்கிங்க சார், 10 ஃப்ளாஸ்க், அதில் ஹாட் இருக்கணும், கோல்டு இருக்கணும், அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. கொண்டு போய் இந்த கூட முடையிறாங்கல்ல, இந்த சட்டிப்பானை செய்கிறாங்க, ரோட்டில் விற்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் 10 கொடுத்துட்டு வந்துடுங்க சார், உங்கள் தொழில் ரன்னிங் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வெற்றி பெறணுமா இல்லையா? வெற்றி பெறணும். இந்த தொழிலில் அவருக்கு நல்ல வாய்ப்பு, அதிலிருந்து அந்த அப்பப்போ அதை பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம ஒரு டைம் சொல்கிறோம், ஒரு வெற்றி, ஒரு திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கிது, ஒரு பெரிய வீடு ஒன்று அவருக்கு கிடைக்கிது, ஒரு பெரிய வீடு கிடைக்கிது, உடனே அது பிடிக்கிறார். ஓ, அப்போ 10 பாட்டில் கொடுத்தா நமக்கு கிடைக்கிது, அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது கான்ட்ராக்ட்னா நம்ம போய் ஒரு 5 பாட்டில் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளாஸ்கை தானம் கொடுத்துட்டு போகிறாரு, அந்த ஆர்டரை வாங்கிக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு. இன்றைக்கி பொள்ளாச்சியில் மிகப்பெரிய அளவில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டி தான் அவர். கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 30 கோடி ரூபா சொத்து அவருக்கு இருக்குது. அதாங்க ஏன் அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி உங்களுக்கு சொன்னல, உங்களுக்கு அவர் என்ன குயவன் சக்கரம், சட்டி, பானை. அது இந்த காலத்தில் என்னது, இந்த காலத்தில் நம்ம சட்டி வாயாக கொடுக்க முடியும், நீர் பாத்திரம், நீர் பாத்திரம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் அதிபதி, நல்ல நீர் பருகும், நல்ல நீர் பருகக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க். சுக்கிரன்னா நல்ல நீர், நல்ல நீர். அது ஏன் சார் தானம் கொடுக்கணும்? மகர லக்னத்துக்கு 3, 12 சாரம் கொடுத்தா நடக்கும். ஏன் 10 கொடுக்கணும்? 10ஆம் இடத்துல இருக்குது, அதனால கொடுக்க சொன்னோம். எஸ்ஆர் நோ. ஏன் கூட முடையன் கொடுக்கணும்? அந்த நட்சத்திரத்தினுடைய காரகம், சட்டி, பானை, கூட முடையன் கொடுக்கணும். கொடுக்குறாங்க. அவர் வாங்கி ஏதோ ஒரு பிரச்சனைனா சுடுதண்ணி வாங்கி ஊற்றி குடித்தா நன்மை அவருக்கு நடக்குது, இவருக்கு நடக்குது. இல்லை ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு நல்ல தண்ணி வாங்கி போய் குடித்தாருன்னா நல்லது நடக்குது, ஒரு டீயை வாங்கி குடித்தா நல்லது நடக்குது. இவ்வளோ தானே. அப்போ ஒரு 10 ஃப்ளாஸ்கில் கூட தொழிலை என்ன பண்ண முடியும், ஓட வைக்க முடியும், ஓட வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இல்லை இல்லை சார், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பரிகாரங்கள் ஒத்து வராது, எனக்கு ஒத்து வராது அப்படின்னா என்ன பண்ணணும், சக்கரத்தாழ்வார் போய் வழிபடுங்கன்னு சொல்லிடணும். என்ன ஆயிருப்போது, அது சக்கரம் தானே. அது அந்த சக்கரம், இது இந்த சக்கரம். அது அந்த சக்கரம், இது இந்த சக்கரம். ஸோ ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்லுவது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போது இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இப்போ 7.5 சனி யாருக்கு வரப்போகுது, மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. ஏற்கனவே மீனராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. 7.5 சனியை கண்டெல்லாம் பயந்துக்காதீங்க. உங்கள் லக்ன பிறகு உங்கள் ஜோசிகிட்ட போங்க. உங்கள் 5ஆம் அதிபதி, உங்கள் 9ஆம் அதிபதி பலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், நடக்கக்கூடிய திசா புத்தியே இல்லைன்னா கூட, திசா புத்தியே 5, 9 நடக்கலை இல்லைன்னா கூட உங்களை பெருசாக தீமை செய்வதற்கு இந்த 7.5 சனி இல்லை. தண்ணி சாதா தண்ணி தீமை செய்ய போகிறதில்ல, நன்மை தான் கொடுக்க போகிறாரு. சில பேர்த்துக்கு தீமை இருக்கும் தானே. தேங்க்யூ. அப்போ இதைத்தான் நான் ஜோதிடர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரத்தை காலைல பார்த்தோன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஏதோ ஒரு பதிகத்தை நம்மளுடைய தமிழ் பதிகங்கள் மிக 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 மந்திர சக்திகள் வாய்ந்தது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சமஸ்கிருதம் தான் மந்திரத்துக்கு உண்டானது, தமிழ் மந்திர மொழி அல்ல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பதிகமும் நம்மளுடைய பதிகத்தின் மூலியமாக செல்வம் பெற்றிருக்கிறாங்க,
இழந்த கண்ணை சுந்தரர் பெற்றிருக்கிறாரு, இழந்த உயிரை மீட்டு எடுத்திருக்கிறாரு திருநாவுக்கரசர். கதவு மூடணும்னா பாட்டு, கதவை திறக்கணும்னா பாட்டு. எஸ்ஆர்னோ இது எல்லாமே நம்மளுடைய பதியங்களுக்கு வேல்யூபிள் இருக்குது, பதியங்களுக்கு வேல்யூபிள் இருக்குது. சார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி என்ன சார் பதியம் பாடுவீங்க அப்படின்னா, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பதியத்தை இன்னைக்கு பாடுனா, இன்னைக்கு பாடினான்னு மட்டும் இல்லை, இந்த 7:30 சனி பூரட்டாதி வரைக்கும் விட்டு போகிற வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த பதியத்தை டெய்லி படித்தா, தோடு என்னது பூரட்டாதி, அது எது சீர்காழியினுடைய பதிகம். அந்த சீர்காழியில் சட்டநாதர் என்ன பண்ணுறாரு, கப்பலில் உட்காந்து காப்பாற்றுறார். கப்பல் தான் மீனம், கப்பல் தான் மீனம். அங்கே சட்டநாதராக பைரவர் மேலே இருக்கிறாரு. சனியோட குருநாதர் யார்? பைரவர். ஏன் மீனராசிக்காரன் பயந்து சாவறீங்க? இந்த பதியத்தை தினம் படிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன போகிறீங்க, நன்மை மேல் நன்மை கிடச்சிட்டு போகுது. என்ன கஷ்டம்? மீனராசிக்காரங்களாம் கட்ட மாட்டீங்களோ? ஒருத்தர் உட்காந்துருக்கார் நமக்கு மீனராசி தெரிஞ்சவர், படித்தா என்ன கிடைக்க போகுது? நன்மை கிடைக்க போகுது. ஸோ ஒவ்வொரு பதிகங்களும் ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப வேல்யூபிளானது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் பதிகங்களில் சில பதிகங்கள் பாருங்கள். இப்போது ஒரு சதய நட்சத்திரத்தில் போய் 4ஆம் அதிபதி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, விருச்சிக லக்னம் 4ல் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சதயத்தில் இருக்குது. சீக்கிரம் வீடு அமைய விடுமா? 4ல் சனி இருந்தால் வீடு அமைய விடுமா? இந்த செவ்வாயும் போய் இதில் இருக்குது, கடகத்தில் செவ்வாயும். இப்போ என்ன சார் பண்ணுறது? கேள்வி வருமா இல்லையா? சரி, எப்படி வீடு அமையறதுக்கு 4ல் சனி இருக்குது, ஒன்று பழைய வீடு வாங்குறதா? 4ல் பொதுவாக 4ஆம் இடத்துல சனி தொடர்பு இருந்தால் ஒன்று பழைய காரோ அல்லது இடித்து போன வீடோ அல்லது பழைய வீடு வாங்குறதோ, இது ஒரு நன்மையான வாய்ப்புகளை கொடுக்குங்கிறது நம்முடைய இது. ஆனால் அமையணும்ல. போகிற பக்கமெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இது குற்றம்னு இருந்தால் சனி இருக்கிற இடத்துல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். சனி இருக்கிற இடத்துல ஒரு குற்றம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவரே கொஞ்சம் குற்றமுடையவர். அதனால் எப்போ பாரு சனி இருக்கிற இடமெல்லாம் ஒரு குற்றம் இருக்கும். சனி இருக்கிற இடத்துல நம்ம மனசுக்கு ஒரு குற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமை. சதயத்தில் பிறந்தவர் யார்? சரி, அங்கே தான் போங்க. சதயத்தில் ரைட், ராஜராஜ சோழன். போங்க தஞ்சாவூரில் ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தஞ்சாவூரில் வாஸ்து பார்க்குறவங்க எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம் தஞ்சாவூர். அங்கே ஒரு சிறப்பு இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் போய் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி, உள் கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க. அந்த கோயில் இந்த பக்கம் ராகு இருப்பார். யாருக்காவது தெரியுமா? இப்படி உள்ளே போகிறீங்கல்ல, உள்ளே போனால் இந்த பக்கம் அந்த பக்கம் சூரியன் சந்திரன் இருப்பாங்க. ஆனால் தஞ்சாவூர் கோயிலில் மட்டும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில், இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் ராகு தான் இருப்பார். அங்கே போய் எனக்கு கொஞ்சம் தடை நீர்னு வேண்டிக்கிங்க. ஓகே, டன்னு. அதுவும் ஒரு வாஸ்து கோயில் தான். அதை விட்டால் உங்களுக்கு அதை விட சிறந்த வாஸ்து கோயில் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார் தெரியுங்களா? திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் முக்தி அடைந்தது ஒரு வாஸ்து தலத்தில்.
அது திருப்புகலூரில் அக்னீஸ்வரர் கோயிலில் அவர் முக்தி அடைஞ்சார். ஒரு வேளை உங்களுக்கு இடமே அமையல, அல்லது உங்களுக்கு வாஸ்து குற்றமாக இருக்குது, மனை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருந்தால் நீங்கள் ரொம்ப எளிமையாக அதே அந்த சதய நட்சத்திரத்தன்னைக்கு அவரை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்குது. இப்போ அந்த கோயில் கும்பாபிஷேக வேலைகள் இருக்குது. இப்போ வாஸ்துக்கு ஒரு கோயில், அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில் தெரியுங்களா? உங்கள் எல்லாருக்கும் திருப்புகலூரை பற்றி தெரியுமா? நீங்கள் புகழ் அடையணும்னா போக வேண்டிய இடம் அந்த இடம்தான். உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து வேணும், ஜோதிடத்தெல்லாம் ஜெயிக்கணும், வாஸ்துலாம் நான் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா எங்கே இருக்குது தெரியுங்களா? அது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில், அது மாயவரம் பக்கத்தில் திருப்புகலூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்புகலூருங்கிற இடம். அந்த கோயில் இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த கோயிலை இப்போ கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி பண்ணுறாங்க. ஸோ வாஸ்து ஜோதிடர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்கள, இந்த வாஸ்து ஜோதிடர்கள் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு வாஸ்துன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருப்பீங்கள்ல, இல்லை ஒரு 50,000 வாங்கியிருப்பீங்க, 1,00,000 வாங்கியிருப்பீங்க, பல லட்சம் வாங்கியிருப்பீங்க. வாஸ்துனால நீங்கள்லாம் ஜெயிக்கிறீங்கள. வாஸ்துக்கே உண்டான கோயில் அது. அந்த இடத்துல நீங்கள் செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் கட்டாயம் மென்மேலும் வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த கோயிலில் ஒரு திருப்பணிக்கு நீங்கள் வாஸ்து ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருப்பணி, ஒரு மதில் ஏறுறதுக்கோ அல்லது அந்த கோயில் கட்டுறதுக்கு ஏதேனும் உதவுனா, அல்லது இப்போதைக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டுறவங்க அந்த சதய நட்சத்திரக்காரங்களாக இருந்தாவோ, அல்லது 4ஆம் அதிபதி சதயத்தில் இருந்தாவோ, அல்லது உங்கள் செவ்வாய் சதயத்தில் இருந்தாவோ, அந்த கோயிலை அது கட்டுறதுக்கு ஏதேனும் ஒரு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னாகும், வாஸ்து குற்றங்களே இருந்தால் கூட அது என்ன ஆக போகுது, நிவர்த்தி அடையும். இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே, உண்டா இல்லையா? இப்போ வாஸ்து பார்க்குறோம், அதுவே வாஸ்து கோயில், ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாண்ணே. பல கஷ்டங்கள் இருக்குல்ல, வீடு அமையல. இப்போ வீடு கட்டி நிற்கிது, பாதியில் நிற்கிது. பார்க்குறோம், வேறு இன்ஜினியரை கொண்டு வந்து விட்றோம், ஏறல. இன்னொரு இன்ஜினியரை கொண்டு வந்து விட்றோம், ஏறல. என்ன சார் பண்ணுறது? வேணுமா? நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் இருக்குது தானே. பாதியில் நிற்கிற வீட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிக்கிறதா அல்லது பண்ணுறதா போகிறதா அப்படிங்கிற ஒரு கஷ்டங்கள் உங்களுக்குலாம் இருக்குது தானே. இதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ராசி இப்போ மேச லக்னம் அப்படின்னா கடகம். அப்போது அந்த வீட்டில் அந்த வீடு கட்டி நின்று போன இடத்துல அந்த மண்ணில் கடகம்ங்கிறது சந்திரனோட வீடா. அப்போ அரிசி மாவை கொஞ்சம் தேன்லையோ அல்லது வெள்ளத்துலையோ கலந்து கொஞ்சம் தூவி விடுங்க, எறும்பு வருமா? எங்கே இந்த உலகத்தை விட்டு எறும்பு போயிடுச்சுன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. எறும்புக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்குது. எறும்போட ஒரு ஒழுங்கு உங்கள்கிட்ட யாருக்காவது இருக்குதா? ஒழுக்கம் இல்லாதவர்கள் எறும்பினுடைய ஒழுங்கை பார்த்து கடைபிடிக்கணும். உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிட்ற யோகம் வேணுனாலும் எறும்புக்கிட்ட தான் போகணும். ஏன் தெரியுங்களா? வெய்ய காலத்துலலாம் போய் உணவை தேடிட்டு வந்து குளிர்காலத்திலாம் உட்கார்ந்து சாப்பிட்றது எறும்பு. நம்ம வேதங்களில் சொல்லியிருக்கு. என்ன, இது எங்கேயும் போகலை, இது ஒன்றும் நானாக கண்டுபிடிக்கல, உங்களுக்கு உட்காந்தே சாப்பிட்ணுமா? இந்த அரிசி மாவும் இதையும் கொண்டு போய் இப்போ எறும்பாத வீடு இருக்குதா, கொண்டு போய் சுற்றி தெளிச்சு விடுங்க. ஒரு 500 எறும்பு வரும், ஒரு 1000 எறும்பு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எறும்பு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு சும்மா தெளிச்சு விடுங்க. அப்போ எறும்பு வந்துட்டு போக போக அந்த கட்டிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அதனுடைய இருப்பிடம் அதிகமாக உங்களுடைய வாஸ்து குற்றங்களை அது எடுத்துக்கிட்டு போயிடும். இதுக்கு நம்மளுடைய முன்னோர்களே சொல்லியிருக்காங்க, எவர் ஒருவர் எறும்பு புற்றுக்கு தேன் ஊற்றுகிறார்களோ, தேன்னா சர்க்கரை, இன்றைக்கி சர்க்கரைன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி சர்க்கரை, அன்றைக்கி அந்த காலத்தில் தேன் தானே இனிப்பு, தேன் ஊற்றுகிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் வாழ்வான்னு எழுதியிருக்கு.
இப்போ இதை எடுத்து இவங்க பயன்படுத்திக்கிட்டால் என்ன? ஒருத்தர் கட்டடமே கட்டல, போடு ஊற்று தேனை கொஞ்சம் ஊற்றுறான். இல்லை அரிசி மாவு மேச இலக்கணமா, நீ அரிசி மாவு எல்லாத்தையும் போடு. ரிஷப இலக்கணமா, 4ஆம் இடம் என்னது? சூரியன் வீடு. கொஞ்சம் கோதுமை தவிடும், கொஞ்சம் தேனையும் கலந்து ஊற்று, கொஞ்சம் தெளிச்சு விடு போடு. மிதுன இலக்கணமா, 4ஆம் இடம் என்னது? கன்னி. அப்போ கொஞ்சம் பச்சை பயிரெலாம் கொஞ்சம் சேர்த்து விடு பண்ணலாம் தானே? எஸ்ஆர்னோ? அதே கடக இலக்கணமா, சுக்கிரன் மண்ணை வெள்ளத்தை உடச்சி, சுக்கிரன்னா வெள்ளத்தை உடச்சி போடு, இல்லை நாட்டு சர்க்கரை போடு. சொல்ல ஏன்னா இல்லைன்னா தேனை கூட ஊற்றலாம், தப்பே இல்லை. கடக இலக்கணக்காரனுக்கு உபயோகப்படலைன்னா தேனை ஊற்றி விடலாம். ஏன்னா நாளில் வந்து சுவாதி இருக்குது. அப்போ தேன் ஊற்றி விடலாமா இல்லையா? எஸ்ஆர்னோ? எவ்வளோ எளிமையான பரிகாரம், ரொம்ப சிம்பிள். போய் அங்கேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்து என்னை கூட 1 லட்ச ரூபா ஆகும். தேவையே இல்லை. நின்று போன கட்டடத்தை டப்புன்னு எதிர்த்து விட்டுடலாம். அதானே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன வாஸ்து பண்ணுறதுன்னு தெரியல. அதானே ரொம்ப எளிமைங்க. ஜோதிடம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஜோதிடம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மீனராசிக்கு 4ஆம் இடம் என்னங்கய்யா? மீன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்னது? மிதுனம் புதன் காரகன். ஒன்றும் இல்லை, இதுக்கு எறும்புக்கு போடாதீங்க, புறாவுக்கு அந்த கம்பு சோளம் அதை போடுங்க. போடலாமா இல்லையா? எஸ்ஆர்னோ? புறா அந்த இதெல்லாம் வருது, அந்த ஜீவன்லாம் வருது, கொஞ்சம் அப்படி வச்சு விடுங்க. 4 பறவை வந்து கொத்தி தின்னாவே அந்த இடம் ஆக்டிவேட் ஆகிரும். சார் நீங்கள் குடிக்கிற தண்ணி மினரல் வாட்ரு ஒன்றுமே இல்லதில்ல, ஆனால் பாக்டீரியாவோடு இருக்கக்கூடிய வாட்ரு தான் நல்லதுங்கிற இந்த உடம்புக்கு. அப்போ ஏதேனும் உயிர் சக்திகளை அந்த இடத்துல கொண்டு வந்தால் விளங்காத இடங்கூட விளங்குங்கிறான். விளங்காத இடங்கூட விளங்கும். அதை விட இன்னொன்றுக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு காடு விளையவே இல்லை. காடு இப்போ இங்கே இருக்க கிராமத்தில் அப்படி தானே கேட்குறாங்க. சார் இந்த விளைச்சல் போட்டேன் ஆகலை, அந்த விளைச்சல் போட்டேன் ஆகலை, சொல்கிறாங்களா இல்லையா? விவசாயி எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க, சார் இந்த என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு, என்ன சார் அப்படி ஆகிப்போச்சு, இது விளையலை சார், அது விளையலை சார், இல்லை நஷ்டமாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? என்ன சொல்லுவீங்க? என்ன வேணுமா? வேணும்னா சவுண்டுக்கு பத்தலையே. விவசாயத்துக்கு நீங்கள் ஜோதிடம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க நம்பர் 1. ஒரு காடு விளையாத காட்டை என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அந்த காலத்தில் இதுவும் பாருங்கள், எல்லாமே நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வன்னி மரம் வளர்த்தா விளையாத காடு விளையும், விளையாத காடு விளையும். வன்னி மரம் அன்னைக்கு அதுக்கு தான் சொன்னாங்க, விளையாத காட்டுக்கு 8 வன்னியும் விளங்காத மனுஷனுக்கு 8 ஆடு வாங்கி கொடுறான். என்ன சொன்னா? விளங்கவே மாட்டான் இருக்கிறவனுக்கு 8 ஆடை வாங்கி மேயிடா. அப்படின்னா 8 என்னாக 16, 16 என்னாக 32, 32 என்னாக 64. எங்கேயோ போயிடுவான் அவன். ஒன்றுமே விளங்கலை, படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, தேவையில்லை, 8 ஆடு வாங்கி கொடுறான் அவனுக்கு. காடு விளையில சார், 8 வன்னி மரம் வைடா. உன்னோட பசுமை இருந்துக்கிட்டே இருக்கும். உன்னோட பசுமை இன்னைக்கு பாருங்கள், அது உண்மையா அப்படின்னா உண்மை. நீங்கள் தஞ்சாவூரோட ஸ்தல விருச்சம் என்னன்னு தெரியுமா? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலோட ஸ்தல விருச்சம் என்னங்க? இதே வன்னி மருந்தாங்க, இதே வன்னி மருந்தாங்க. போய் பாருங்கள், இதே வன்னி மருந்தான். நீங்கள் எல்லாரும் கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, தீபம் ஏற்றுறீங்களா? தீபம் ஏற்றுறீங்க. கார்த்திகை தீபம் ஃபேமஸ் தானுங்களே. கார்த்திகை மாதம்தான், கார்த்திகை தீபந்தான். அது ஏற்றுற இடம் எது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையோட ஸ்தல விருச்சம் எதுன்னு தெரியுங்களா? மகிழ மரம். மகிழ மரம் ஸ்தல விருச்சம். மகிழ மரம் எந்த நட்சத்திரத்தோட ஸ்தல விருச்சம்? அனுசம் எங்கே இருக்குது? விருச்சங்க என்ன மாதம்? இப்போ கை தட்டலாமா கூடாதா? புல் அரிக்கணும் ஜோதிடத்தில். எப்படி இருக்குன்னா, அப்போது
ஒரு கிரகம் போய் அனுசத்தில் சந்திரனே தான் இருக்கட்டுமே, மகிழ மரத்தை வச்சா அது வளர வளர என்னாகும், சந்திரன் நல்ல வளர்ச்சி பெறும். எந்த ஒரு கிரகம் அஸ்தமனமாச்சு கவலைப்படாதீங்க. எந்த ஒரு கிரகம் அஸ்தமனமாச்சு ஏன் கவலைப்படுறீங்க? அந்த விருட்சங்களை அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வளர்த்தா யோகம் கிடைக்குமா கிடைக்காதா? சார்னோ உண்டா இல்லையா? கிடைக்குதானே வேணும். அப்போ உண்மையாலுமே விருட்சங்கள் இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்கிறதுக்கு இந்த திருவண்ணாமலையே ஆதாரம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, மேச லக்னத்துக்கு நீங்கள் எல்லாம் எது அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்க? மேச ராசி எந்த பாவம் அதிர்ஷ்டம்? 5ஆம் பாவம் தானே அதிர்ஷ்டம், அதுதானே அதிர்ஷ்டம். நீங்கள் அப்போ அந்த இடம் என்னது? மலை. இப்போ ஒரு திருவண்ணாமலை, ஒரு நாமக்கல் அல்லது ஒரு இமயமலை, இதெல்லாம் மேச லக்னத்துக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்கள, அதை போனால் அதிர்ஷ்டம் இயங்குது. அதே ரிஷப லக்னத்துக்கும் திருவண்ணாமலைக்கு போகிறானா இல்லையா? அங்கே போனால் என்ன நடக்கும் தெரியுமா? மனசு சம்மந்தமான தொந்தரவு பூரா தீரும். ஒருத்தன் மலை மேலே போயிட்டுருக்கானாவே அந்த சிம்மம் என்ன பாவமோ அது இயங்கிக்கிட்டே இருக்கும். மலை மேலே சும்மா போகிறானாவே சிம்மம் என்னாகும்? இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இதே மிதுனம், ஒரு வெற்றி பெறணும், பரீட்சை எழுதுகிறான், கவர்மெண்ட் பரீட்சை எழுதுகிறான், ஒரு மலை மேலே அடிக்கடி போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு மலை இருக்குது, இப்போ இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு நைனாமலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டுருக்கான்னா நீங்கள் திருவண்ணாமலை தான் போகணுன்னு அவசியமே இல்லை, திருவண்ணாமலை தான் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு மலை மேலே அப்போ போயிட்டு வந்தாவே ஒரு நன்மை இவனுக்கு அந்த சிம்ம பாவம் மூலிமா கிடைக்குது. அது உதாரணம் வேணுமா உங்களுக்கு? உதாரணம் வேணுமா? நான் கடக லக்னங்க, எனக்கு 2ஆம் இடம் சிம்மம்ங்க. 2ஆம் இடம் நான் வெள்ளிக்கிழமையான எங்கே இருப்பேன்னு தெரியுங்களா? ஏன் மலைக்கு போகிறேன்? கடகம் பூரா வருமானத்தை பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? இதே கும்பமாக இருந்தால் மனைவியை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அங்கேயும் மலைக்கு தான் போகணும். அப்போ கடகலக்கணும் கும்பராசி, கடகத்துக்கு 2ஆம் இடத்தை இயக்கிறதுக்கு என்னைக்கு அந்த சென்னிமலையானவனை மலை ஏறணும், வெற்றி மேலே வெற்றி, கோடி மேலே கோடி கொடுக்கும். கும்பராசி எப்போ அங்கே போகிறணும்? மனைவி என்ன ஆகுறாங்க? ஏங்க போயிட்டு எப்போ வருவீங்க? ஏமா நாளைக்கு. என்னங்க ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்பம் இருக்குது. கும்பலக்கணக்காரனுக்கு எது பண்ணாலும் மனைவியினால் ஒரு பிரச்சனையோ அல்லது கும்பலக்கண பெண்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னா ஏதோ ஒரு மலைக்கு பக்கத்தில் ஏறிட்டு வாங்க, பக்கத்தில் ஒரு குன்று இருந்தால் போய் கும்பிட்டு வாங்க. அப்போ ஒவ்வொரு ஒரு பாவத்துக்கு அது அதிர்ஷ்டம்னு எடுத்தா அதே அந்த பாவத்தை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தோம்னா சூப்பராக வேலை செய்யுது. இதே விருச்சிக லக்கணத்துக்கு நான் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, இதே விருச்சிக லக்கணத்துக்கு ஏங்க சார் மோடி ஐயா போய் விவேகானந்தர் ராக்கில் உட்கார்ந்தாரு? மலை சிம்மம் என்னது? ராக்கு உட்கார்ந்தாரா இல்லையா? சரி சார் நோ, அது கூட பரவாயில்ல. நம்ம ரஜினிகாந்த் ஐயா லக்னாதிபதியான சூரியன் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அதுக்கு 10ஆம் இடம் சிம்ம மலை. ஒரு படம் ஓடிச்சுன்னா ஓடலையோ, ரிலீஸ் ஆன உடனே எங்கே ஓடுறாரு? அப்போ ஒரு சிம்மங்கிற பாவத்தை வச்சுக்கிட்டே இப்படி விளையாண்டா இருக்கிற 12 பாவத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள்லாம் விளையாண்டிங்கன்னா வரக்கூடியவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? உங்கள் காலில் டக்குன்னு விழுவாங்க. வரக்கூடிய கிளையண்ட் எல்லாம் வெற்றி மேலே வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் இப்போ மீனத்துக்கு சனி எங்கே போகிறாரு? மீனத்துக்கு வந்துட்டார், மீனத்துக்கு வர போகிறார். அடுத்து 2ஆம் இடத்தை இவங்க இயக்கணும். எங்கே போகணும்? 2ஆம் இடம் என்னது? 2ஆம் இடம் மேசமாக இருக்குதா? எங்கே போகணும்? மலைக்கு போகணும். எந்த மலைக்கு போகணும்? பழனி மலை. நம்ம மாணவர் பழனி மலை, திருச்செந்தூர். ஒன்றும் இல்லைங்க, மேசத்தில் அஸ்வினி
நீங்கள் எல்லாம் இங்கே தான் பரமத்தி வேலூர்லேருந்து அந்த மலையை தெரியலனா நான் என்ன பண்ணிட்டேன்? அஸ்வினிக்கு உண்டான மலை என்ன தெரியுங்களா? அஸ்வினிக்கு உண்டான ஈஸ்வரன் யார் தெரியுங்களா? நம்ம கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரருங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் போகக்கூடாதா? எஸ்ஆர்னோ? இப்போ அரப்பளீஸ்வரர் ஒரு டைம் போய்ட்டு இருக்கக்கூடாதா? அது என்ன தள்ளி வைக்கப்பட்ட கோயிலா? அதுவே என்னது? கொல்லி மலை. கொல்லி என்றாலும் சனி. சனி செவ்வாய் சேர்ந்தவங்க போகக்கூடிய மலை கொல்லிமலை. அதை விட சனிக்கு சிறந்த பரிகார ஸ்தலம் என்ன தெரியுங்களா? கொல்லிமலை தான். ஏன்? மாசி பெரியண்ணசாமி கோயில் எங்கே இருக்குது? கொல்லிமலையில் இருக்குது. மாசி மாதங்கிறது யாரோட வீடு? சனியினுடைய வீடு. அப்போ சனிக்கு பரிகாரமாக கொல்லிமலை போயிட்டு வந்தால் என்ன தப்பு? அதுவும் குளுமையான பிரதேசமாக. சனியே குளுமையான பிரதேசம். ஆக்சுவலாக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா விடுறது கதை. அதாவது எதை வேணாலும் சொல்லலான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை நண்பர்களே. பர்டிகுலராக என்ன அல்ல ஐயா சொல்கிறாரு, பர்டிகுலராக இதுதான் இப்படி தான் சொன்னீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னா இமயமலைக்கு போ. இல்லைன்னா இமயமலைக்கு போ. ஏன் இமயமலையும் மேசம்பேன்? ஏன் தெரியுங்களா? சிம்மம்னு இமயமலை இருக்குது, ஆனாலும் மேசம்பேன். ஏன் தெரியுங்களா? அது கேதார்நாத் கோயில் அங்கே இருக்குது. கேதார்நாத் கோயில் அங்கே இருக்குது. அதே மேஸில் அந்த இடத்துல அஸ்வினி இருக்குது பக்கத்தில். இப்போ இல்லை சார் அவ்வளோ தூரம் அப்படியே திருச்சின்னா நேராக உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. அங்கே மேசம் வேலை செய்யும். மேசம் வேலை செய்யும். எதுக்கு சார் கஷ்டப்படுறீங்க? எனக்கு ஒரு கஷ்டம் வருது. இப்போ அஷ்டமச்சனி நடக்குது. யாருக்கு? அடுத்து நடக்க போகிறது யாருக்கு நடக்குது? அடுத்து சிம்மத்துக்கு தான் அஷ்டமச்சனி வரப்போகுது. சிம்மம் போச்சுடா, போட்டு தட்டுறா, ஒட்டுடா, அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க தானே? எஸ்ஆர்னோ? நண்பர்களே, அஷ்டமம் என்றால் மரணம்னு பேர் உண்டா இல்லைங்களா? சனிக்கு மரண காரகன்னு பொருள் உண்டா இல்லைங்களா? நம்ம நாட்டை இப்போ அது 12ஆம் இடம். அது 12ஆம் இடம். எப்பவுமே 12ஆம் இடம் பின்பகுதி பாதுகாக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல இருக்கிற பூரட்டாதி, அதுவும் என்னது? பூரட்டாதி கர்ணன் கவச குண்டலத்துடன் இருந்தான். கவச குண்டலத்துடன் இருக்கிறவங்க யார்? எல்லை பாதுகாப்பில் இருக்கிறவங்க யார்? இராணுவ வீரர்கள். உத்திரட்டாதி அதுக்கு அடுத்து இருக்குது, அது இராணுவ வீரர் நட்சத்திரம். அப்போ இராணுவ வீரர்களுக்கு ஏதேனும் ஒரு ஃபண்டை நீங்கள் மாதம் வாங்கி ஒரு 500 இந்தாங்க, அல்லது ஒரு 800 அனுப்பிச்சுடுங்க, அல்லது ஒரு 80 அனுப்பிச்சுடுங்க. இந்த செவ்வாய் சனிக்கும் பரிகாரம், இந்த அஷ்டம சனிக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பரிகாரம். இராணுவத்துக்கு நிதி கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம்ல. நம்ம நாட்டையே காப்பாற்றணும்ல. செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது, பயப்படுறீங்கல்ல? இராணுவத்துக்கு நிதி கொடு. செவ்வாய் சனி துப்பாக்கி தானே, சுட்டு கொள்றானா? செவ்வாய் என்னது துப்பாக்கி, சுட்டு கொள்றானா சனி? என்னடா பரிகாரம்? இராணுவத்துக்கு கொடு. நான் சக்ஸஸ் பண்ண பரிகாரம். நான் சொல்கிற ஒரு பரிகாரமும் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன பரிகாரத்தை மட்டும்தான் சொல்கிறது, இல்லைன்னா சொல்கிறது இல்லை, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மணி 2 போச்சு. அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் பசியில் இருப்பீங்க. இவ்வளோ நேரம் எனக்கு பேச அனுமதி தந்த சரவண பாரதி ஐயாவை நான் வணங்கி வாழ்த்துறேன். மற்றவங்க பேசுவாங்க. மிக்க நன்றி நண்பர்களே. இந்த எப்படி இருந்தது? அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.